அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். அத்துடன் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சேர்ந்து தெரிவித்துக் கொள்கிறேன். வாசிப்பென்பது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் புத்தகம் நம்ம கண்ணுக்கு பற்றிட்டு இருக்கணும், அப்போ தான் படிக்க முடியும். ஒரு சமயம் இந்திய பிரதமராக இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு லிஃப்ட்டில் வந்துட்டு இருக்கார். வரும்பொழுது பாதி வழியில் லிஃப்ட்டு ரிப்பேர் ஆகிடுது. அப்புறம் அலுவலர்கள்லாம் மேலே ஓடுறாங்க, கீழே ஓடுறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சா லிஃப்ட்டு சரியாகுது, லிஃப்ட்டு கீழே வருது. எல்லா அலுவலரும் பயந்துக்கிறாங்க, ஜவஹர்லால் நேரு என்ன சொல்ல போகிறாரோ, ஏதோ நம்ம வேலைக்கு என்ன ஆபத்தோன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லிஃப்ட்டில் அதனுடைய பொறுப்பாளர் கூப்பிட்டு, லிஃப்ட்டில் 10 புத்தகங்களை வையுங்கள், அரை மணி நேரம் நான் படித்திருப்பேன் அல்லவா அப்படிங்கிறாரு. அதிக நேரம் அதிக புத்தகங்கள் படிக்கக்கூடியவர் நேரு. அவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாங்கிற புத்தகத்தை எழுதினார். மகளுக்கு எழுதிய கழுதிகளை மிக பிரசித்தி பெற்றது. அதனால் வாசிப்பை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். புத்தகங்களை காசு கொடுத்து வாங்கணும். அப்போ தான் புத்தகம் வெளியிடுறவருக்கு ஒரு சந்தோஷமாக அடுத்த புத்தகம் வெளியிடுவதற்கு ஆர்வம் வரும். இன்னொரு நிகழ்ச்சி இதே மாதிரி லிஃப்ட்டில் காமராஜர் கீழே வந்துட்டு இருக்காரு. கூட வந்த அலுவலருக்கு தான் பட்டணங்களை தட்டுறாங்க. கீழே வந்து இறங்கினோடனே இந்த லிஃப்ட்டு தட்டுவானே இந்த காளிமுத்தாமன் எங்கே நீங்கள் தட்டிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் எல்லோரும் யோசனை பண்ணுறாங்க. அவர் வேலையை விட்டு நின்றுட்டாருங்க. என்னோட இந்த வேலையை விட அவனுக்கு என்ன வேலை கிடைக்கும், வேலைக்கு போயிட்டான்னு. இல்லைங்க, நாம தான் நிறுத்திட்டான்னு சொல்கிறாங்க. அந்த காளிமுத்து தூரத்தில் நின்றுட்டுருக்கிறேன். பார்த்தா குளிச்சு 2-3 நாள் ஆன மாதிரி கூப்பிட்டு, ஏண்டானே நான் தானே உங்களை 2 நாளாக பார்க்கலான்னு நினைக்கிறேன், பார்க்க முடியல, நீங்கள் தான் என்னை வேலையை விட்டு நிறுத்திட்டீங்களே அப்படின்னு அதான் சொல்கிறாரு. அலுவலர் கூப்பிட்டு, ஏன் இவனை வேலையை விட்டு நிறுத்திட்டீங்கன்னு. நம்ம ஒரு ஆர்டர் போட்டுக்கிறோங்க, 10வது படித்தவங்க தான் வேலையில் இருக்கணும், அது குறைவாக படித்தவங்கெல்லாம் வேலையில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு செய்தி இருக்குது. நாம் ஒரு ஆர்டர் போட்டுக்கிறோம். என்னைய 10வது 8வது 7வது படித்தவனே முதலமைச்சராக இருக்கும்போது அவனுக்கு ஏன் 10வது படிச்சிருக்கோன்னு ஆர்டர் போடுங்க, நாளைக்கு வேலைக்கு வரட்டு, களிமுத்தா நாளையிலேருந்து வேலைக்கு வந்துடு, 2 நாள் அதை சாப்பிடலையல்ல அப்படின்னு சோப்பில் இருக்கிற 200 ரூபாய் எடுத்து கொடுத்து சாட் போட்டு நாளைக்கு வேலைக்கு வந்து சேரு அப்படின்னு சொன்னாங்க. லிஃப்ட்டுங்கிறது எல்லாம் இப்போ பயன்படுத்தக்கூடிய பொருள். லிஃப்ட்டு வேகமாக போனாலும் சரி, குறைவாக போனாலும் சரி, நமக்கு திருப்தி வராது. குறைவாக போனால் என்ன குறைவாக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் பழைய லிஃப்ட்டு, அது வேகம் குறைவாக போயிட்டு இருந்துருக்குது. தினம் ரிப்போர்ட் அந்த லிஃப்ட் மேலே குறைவாக போகுது, வேகம் குறைவு. அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கடைநிலை ஊழியர் ஒரு யோசனை சொன்னேன். லிஃப்ட்டில் ஒரு பெரிய நிலை கண்ணாடி மாட்டிருங்க. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு, ஏன்னா கண்ணாடிக்குமே லிஃப்ட்டுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு. இல்லை மாட்டி பாருங்கன்னு இருக்காங்க. மாட்டியிருக்காங்க. போனோடனே பெண்கள் உடனே என்ன பண்ணுவாங்க, தலை செய்வாங்க, பொட்டை பார்ப்பாங்க, சரி பண்ணுவாங்க. ஆண்கள் பெல்ட்டு பார்ப்பாங்க, எல்லாம் சரி பண்ணுவாங்க. ஒரு வாரம் கழித்து பார்க்குறாங்க, அந்த லிஃப்ட்டை பற்றி ரிப்போர்ட்டே வரல. இதெல்லாம் லிஃப்ட்டை பற்றிய செய்திகள் நிறைய படிங்க. படித்ததில் பிடித்தது வந்து இங்கே பேசுங்க. நன்றி, வணக்கம். அப்புறம் இன்னொன்று,